சங்க காலத்து தமிழகத்தில் தமிழர்களின் வாழ்வில் சைவம், வைணவம், முருக வழிபாடு, பௌத்தம், சைனம், ஆசிவகம், நாட்டுப்புற தெய்வ வழிபாடு போன்ற பல சமயங்கள் வழிபாடுகள் இருந்தன. துவக்க கால தமிழர்கள் மத்தியில் நடுக்கள் எழுப்பி வழிபடும் வழக்கம் நடைமுறையில் இருந்துள்ளது. அது சங்க காலத்துக்கு பிறகு சுமார் 11ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்துள்ளது. இந்த நடுக்கல்லை வணங்குதல் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கை இருந்துள்ளது. பெரும்பாலும் அம்மன் கோயில்கள் கிராமங்களின் மைய பகுதியில்தான் இருக்கும். ஆண் காவல் தெய்வம் கிராமத்தின் எல்லை பகுதியில் அமைந்திருக்கும். அக்காலத்தில் மன்னரை குறிக்கும் சொற்களான கோ, ஆண்டவன், இறை போன்றவற்றை தற்காலத்தில் கடவுளை குறிக்கும் சொற்களாக மாறிவிட்டன. சங்க கால தமிழர்களின் வாழ்க்கையின் முதன்மை பகுதியாக வேளாண்மை இருந்துள்ளது. உழவர்கள் தான் சமூக நிலையில் மேல்நிலையிலும் சுயமரியாதையிலும் முதன்மையாக வாழ்ந்து வந்தனர். பண்டைய தமிழர்களின் முதல் பொருள் கடவுளாக இல்லை, அது நிலமும் பொழுதுமாக இருந்ததாக தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ராஜேந்திரன் கூறியுள்ளார். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு கீழடி தொல்லியல் ஆய்வு முடிவு.